2025-26 கல்வியாண்டு முதல் 9 முதல் 12 வரையிலான வகுப்புகளுக்கு புதிய பாடத்திட்டம் அமலுக்கு வருவதாக மத்திய இடைநிலை கல்வி வாரியம் அறிவித்துள்ளது. இதுகுறித்து சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அந்த அறிக்கையில் தேசிய கல்விக் கொள்கையின் பரிந்துரைகளை பின்பற்றி புதிய பாடத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அதன்படி 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் 3 மொழிகளை கற்றிருக்க வேண்டும். அதில் ஆங்கிலம், ஹிந்தி போன்ற 38 மொழிகள் இடம்பெற வேண்டும். 3ஆவது மொழியில் 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறாத மாணவர்கள் 9ஆம் வகுப்பில் அதே மொழியை தொடர்ந்து படித்து தேர்ச்சி பெறலாம். 9ஆம் வகுப்பிலும் தேர்ச்சி பெறவில்லை என்றால் 10ஆம் வகுப்பில் மேலும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும். ஆனால் 3ஆவது மொழியில் தேர்ச்சி பெறாதவர்கள் 10ஆம் வகுப்பு இறுதித் தேர்வுக்கு அனுமதி பெற முடியாது. 9 மற்றும் 10ஆம் வகுப்புகளில் ஆங்கிலம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் குறைந்தது ஒன்றை கட்டாயமாக தேர்வு செய்ய வேண்டும். மாணவர்கள் விருப்பப்பட்டால் 2 மொழிகளையும் தேர்வு செய்யலாம் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கல்வியாளர்கள் கூறுகையில் 3 மொழிகளை 8ஆம் வகுப்பு வரை மாணவர்கள் படிக்க வேண்டும் என்ற கட்டாயம் 2023ஆம் ஆண்டு முதல் இருந்தாலும் சென்ற ஆண்டு வரை தமிழகத்தில் சில சிபிஎஸ்இ பள்ளிகள் இதை முழுமையாக பின்பற்றவில்லை. இப்போது இந்த நடைமுறையை கண்காணிக்க கல்வி வாரியம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதன் மூலம் அனைத்து மாணவர்களும் 3 மொழிகளையும் கட்டாயம் கற்றுக்கொள்ளும் சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறினர்.